காதலா? அடுத்து சொல்லுங்க. எவ்வளவு நேரம் ரொமான்டிக்கா ஒரு லுக்கு. அது ரெண்டும் ஒண்ணுதான். காதல் ரொமான்டிக் வேற ஏதாவது. சரி ஓகே. காமமா ஒரு லுக்கு. காமமா? சரி அதுவும் ஒரு ஆக்டிங் தான். கொடுப்போம். கோவமா? அடுத்து எரிச்சல். எரிச்சலா? வீரா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம கூட இவருக்கு அறிமுகமே தேவையில்லை. ஆஃபீஸ் சீசனில் வந்து ஒரு சனிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம எல்லார் மனதையும் கவர்ந்த கீர்த்திவேல் தான் வந்திருக்காரு. வணக்கம் கீர்த்திவேல். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கீர்த்திவேலும் கூப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. டிக்டாக்லேருந்து உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா? டிக்டாக்ல சும்மா அப்படியே இல்லை. டிக்டாக் பண்ணதே இல்லை. சும்மா பண்ணதில்லை இல்லையே. நான் உங்களை ஆக்சுவலாக டிக்டாக்ல நிறைய டைம் உங்களை பார்த்துருக்கேன். டிக்டாக்லன்னா சும்மா ரேண்டம் ஏதோ ஒரு இது பண்ணியிருப்பேன். கண்டினியூஸாக டிக்டாக் பண்ண அந்த மாதிரி பண்ண இல்லை. காலேஜ் படிக்கும்போது இவங்க எருமசாணி டீமுக்குள்ளே ஏடியாக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்புறம் அவங்க டீமில் அப்படியே ஏடியாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்ன கேரக்டர் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் டைம் ஆக்டிங். ஆர் யூ வெர்ஜின்? ட்ரூத் ஆர் டேர்? என்ன ப்ரோ உண்மையை மட்டும் தான் சொல்லு. இல்லை டேர்னா நீங்கள் டேர் எதனா சூஸ். இது எப்படி தெரியுமா? ட்ரூத் ஆர் டேர் நீ வெர்ஜின் கேட்டு இப்போ நான் டேருன்னு சொன்னேன்னா நான் வந்து வெர்ஜின் இல்லைன்னு ட்ரூத் கேட்டேன். அப்படி இல்லை. நீங்கள் வந்து இப்போ ட்ரூத் உங்கள் உண்மையை சொல்லலாம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேர் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நான் வெர்ஜின் தான் ப்ரோ. ட்ரூத். பொய்? என்ன பொய்? பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன ப்ரோ உண்மையா ப்ரோ? அப்படியா? பொண்ணுகிட்ட வந்துட்டு பேசுறதே வந்துட்டு எப்படி சொல்றது, பேசினா கலாச்சு விட்ருவேன், அதில் காண்டாயிருவாங்க. அந்த ஜோனில் தான் இருப்பேனே தவிர பொண்ணுகிட்ட வந்துட்டு இந்த ஃப்ளர்ட் பண்ணுறது ரொமான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நம்மளுக்கு வராது. ஒன்லி ஜாலி, அவ்வளோதான். ஜாலியாக. சரி ஓகே. வந்து வெர்ஜினுங்கிற உண்மையை சொல்லியிருக்காரு. 100% பியூர் வெர்ஜினா? வெர்ஜின் பசங்க சாவ சும்மா இடாது ஆகுங்கள. சரி ஓகே. உங்களுக்கு எத்தனை ப்ரொப்போசல் வந்திருக்கு? ஆர் நீங்கள் எத்தனை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்க? ஸ்கூல் டைமில் ஒரு ப்ரொப்போசல் நான் பண்ணியிருக்கேன். அதான் ஃபஸ்ட்டு இது. சும்மா அது எல்லாத்துக்கும் வரும்ல அந்த ஒரு இது, அந்த மாதிரி சொல்லலாம். அப்புறம் காலேஜ் டைமில் ஒன்று, அவ்வளோதான். ஸ்கூல் டைமில் ஒன்று, காலேஜ் டைமில் எனக்கு வந்தது வேணால் ஒரு 7-8 இது வந்துருக்கும். காலேஜ் டைம்லேயும் சரி, ஸ்கூல் டைமில் ஒன்றே ஒன்று வந்துச்சு. காலேஜ் டைமில் ஒரு 5-6 இது ப்ரொப்போசல் இருக்கும். ஒரு 7 பேர் பக்கம் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வைங்களேன். அது எப்படின்னா அங்கேயும் அதான் நம்ம ஹியூமர் சென்ஸை பார்த்துட்டு சில பேர் ரொம்ப ஹியூமராக இருக்கிறீங்க, உங்கள் கூட இருந்தால் லைஃப் லாங் ஹியூமராக போகணும்னு தோணுது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு கிரிஞ்சு பண்ணியிருக்காங்க காலேஜ் டைமில், ஜூனியர் இதெல்லாம். ஸோ அந்த இதெல்லாம் நடந்திருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டேஜில் ஆங்கரிங் பண்ணுவோம், மிமிக்ரி பண்ணிட்டு அந்த ஒரு ஃபனில் இருப்போம். ஸோ அப்படி நம்மளை பார்த்து அந்த மாதிரி ப்ரொப்போசல்லாம் வந்திருக்கு. இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்களே, உங்களோட லைஃப் லாங் இருந்தால் இதோட ஜாலியாக இருக்கும்ல அப்படின்லாம் கேட்பாங்க. சொல்லு நீ அதே தான், என்னோட இன்னொரு உருவம் உனக்கு தெரியாதுமா? அந்த மாதிரி நம்ம வெளியே பார்க்குறதுட்டு எல்லாம் நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணிட்டு ஓகே எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பான், எல்லாருக்குள்ளேயும் அந்த எல்லா எமோஷன்ஸும் இருக்கும்ல. ஸோ அப்படி சில ப்ரொப்போசல் வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே. இப்போ பெருசாக எதுவும் இல்லை. இப்போல்லாம் வந்து ஃபேன் மூமெண்ட் தான், அதனால் இப்போ எதுவும் இல்லை. சரி ஓகே. உங்களுக்கு ஆஃபீஸில் நடிச்சதில் பிடிக்காத ஒரு நபர்? யாருமே இல்லை. எல்லாரும் இது ட்ரூத் ஆர் டேர் தானே. எல்லாருமே பிடிக்கும். பிடிக்காத நபருன்ட்டுலாம் இல்லை. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன சின்ன மைனஸ் இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. எல்லாத்துக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸாக பார்த்துட்டு போயிட்டோம்னா அவங்க நம்மளை பிடிக்குது அதை ஒரு இதுக்கே போகாது. எல்லாருமே வந்து ஒரு இதுதான் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டீமாக இருந்தோம். ஒரு 10 மாதம் வந்து ஏதோ ஒரு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் பண்ண மாதிரி தான். ஸோ ஒரு இதாக இருந்தோம், 10 மாதம் ஜாலியாக அந்த ஒரு இதில் இருந்தோம். ஸோ எல்லாரையும் பிடிக்கும், யாரையும் பிடிக்காதுங்களா? அப்படி நான் இப்படி வரேன். யாரும் ரொம்ப பிடிக்குமா? இல்லை நீங்கள் பார்த்து பொறாமப்பட்ட நபர் யார்? பொறாமன்ட்டு இல்லை, எனக்கு சனி கேரக்டர். ஏன்னா கேரக்டராகவா இல்லை கேரக்டராகவே இல்லை, செட்டில் யாரை வேணாலும் சொல்லலாம். பொறாமப்பட்டதுன்ட்டு எனக்கு எதுவுமே இல்லை. செட்டில் எனக்கு என் கேரக்டர் வந்து நல்லா இதாக இருந்ததுனால எனக்கு எந்த கேரக்டர் மேலேயும் என்ன இந்த கேரக்டர் நல்லா இருக்கே அப்படின்ட்டுலாம் எனக்கு இது பண்ணதில்லை. என் கேரக்டர் நல்லா இருந்துச்சு எனக்கு, அதனால் வந்துட்டு ஓகே ஜாலி, நம்ம இதை கரெக்டாக பண்ணிடுவோம் அந்த ஒரு இதுதான் இருந்துச்சு. யார் கேரக்டரையும் பார்த்துச்சா இந்த கேரக்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கலாமே அப்படின்லாம் நான் நினைக்கல. எதுவுமே மாட்டாமல் சிக்காமல் போகிறார், வேற ஒன்றும் இல்லை. சீரியஸாக எது ட்ரூத்துங்க, ட்ரூத்து 100% ட்ரூத்து. சரி ஓகே. ட்ரூத் ஆர் டேர் ஃபெயில் ஆயிடுச்சு, கேமே முடிச்சிடலாம். எருமசாணிங்கிறது உங்களோட பெரிய பிளாட்ஃபார்ம், உங்களோட ஃபர்ஸ்ட் பெரிய பிளாட்ஃபார்ம் இல்லை ரைட்? ஆமாம். அந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? அதான் அது வந்து நான் இப்போது பிஜி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஜங்கிள் ரெசார்ட்னு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு எருமசாணியில்.
அது வந்து டேரக்ட் பண்ணது எங்கள் சீனியர் அக்கா பிரதீக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா. அவங்க விஜயானாக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், சின்ன வயசுலேருந்தே அவங்க சைல்ட்ஹுட் இது அவன் ஃப்ரெண்டு மாதிரி க்ளோஸ். எருமசாணி விஜய் பேர் விஜய்ங்கிறதே மறந்து போச்சு ஆக்சுவலாக. அவங்க வந்து நல்ல க்ளோஸு. அந்த அக்கா தான் டேரக்ட் பண்ணாங்க அந்த வெப் சீரிஸ். அப்போ வந்து என்கிட்டையும் என் ஃப்ரெண்டுக்கிட்டையும் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களாடா ஏடியா, 2 பசங்க வேணும் வந்து ஒர்க் பண்ணுங்கடா. ஏன்னா அவங்க சீனியர் தான், டேரக்ட் சீனியர். அவங்க தேர்ட் இயர் படிச்சுமோ நாங்கள் செகண்ட் இயர் இது பண்ணிட்டு இருந்தோம் விஸ்காம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டேரக்ட் பண்ணும்போது வந்து ஒர்க் பண்ணுங்கடான்னு கேட்டாங்க. அப்படி உள்ளே போனது தான். ஆனால் ஆக்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, டேரக்ஷன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதோட அதிகமாக ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கு. என்னென்னா அப்போதைக்கு டீமுக்குள்ளே போயிடணும் அவங்க டீமுக்குள்ளே அப்படிங்கிறக்காக சரி போய் ஏடியா ஒர்க் பண்ணேன். அப்படியே அந்த ஜங்கிள் சார்லேயே அங்கங்கே அப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இப்படியெல்லாம் நின்றுட்டு இருப்பேன். அவங்கெல்லாம் நின்று பேசிட்டு இருக்கும்போது சைடில் இப்படி நின்றுட்டு இருப்பேன். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அதை பார்த்து பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒரு சிலதெல்லாம் விஜயனாக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் மெயின் இதாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே தான் இப்போ ஆக்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ஆக்டிங்லேயே போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு இது பேஷனா இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி? அது இல்லை எனக்கு வந்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சினிமா மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. டேரக்டர் ஆகணும், அதுதான் ஃபஸ்ட்டு இதானது, டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே போக போக அப்புறம் ஆக்டிங் பிடிக்கும். ஜாலியாக எப்பவுமே ஃபன் பண்ணிட்டு பசங்களோட இருக்கும்போது அந்த ஒரு ஜோனில் தான் இருப்போம் நம்ம. ஸோ அந்த காமெடி ஜானரே சூஸ் பண்ணி அதுலேயே வந்து யூடியூப்பில் பண்ணும்போது சரி, அதுக்கப்புறம் இப்போது ஆஃபீஸில் பண்ணும்போது சரி, அந்த ஒரு காமெடி ஹியூமர் நம்மளுக்கு செட் ஆனதுனால அப்படியே ஆக்டிங்கும் அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ உங்கள் ஒரிஜினல் பேஷன் வந்து டைரக்ஷன்? ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்தது டைரக்ஷன் மேலே தான். சினிமா டைரக்ஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து ஆக்டிங்க்கு வந்து ஆமாம், ஆக்டிங்கை மேரேஜ் பண்ணியிருக்கேன். துரோகம் பண்ணிட்டாருப்பா டைரக்ஷனுக்கு. இல்லை, ஆனால் டைரக்ஷன் வந்து பண்ணுறது தான். ஆனால் இப்போதைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் மட்டும், ஏன்னா ப்ராஜெக்ட்ஸ் ஆக்டிங்கில் வந்துட்டு இருக்கனால அப்படியே அதில் போயிட்டுருக்கு. பட் டைரக்ஷன்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால கண்டிப்பாக டேரக்ட் பண்ணுவேன். ஏன்னா ஸ்கிரிப்ட்ஸ் எழுதிட்டு இருக்கேன். நடுவில் டைம் கிடைக்கும்போதெல்லாம் ஒன்லைன் அந்த மாதிரி எழுதுவேன். ஸ்கிரிப்ட்ஸும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் டெவலப் பண்ணுறீங்களா? நைஸ். கூடிய சீக்கிரம் வந்து கீர்த்திவேல் வந்து பெரிய டைரக்டராக பார்க்கலாம். சொல்ல முடியாது, ஆஃபீஸ் சீசனே வந்து டைரக்ட் பண்ண. ஆஃபீஸ் வந்து அப்துல் சார் மட்டும்தான், ஆஃபீஸ் வந்து அப்துல் சார் மட்டும் தான் டேரக்ட் பண்ணணும். ஓகே சரி, ஓகே. வந்து உங்களுக்கு பெருசாக வந்து தெரிய ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தான். அந்த ஆஃபீஸுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது? விஜயானா வந்துட்டு அப்போது அந்த டைமில் கனா டேரக்ட் பண்ண போயிட்டார். சீசன் கனா காலங்கள் சீசன் 3 அவர் டேரக்ட் பண்ண போயிருந்தாரு. ஸோ அந்த ஒரு 3-4 months எருமசாலையில் நான் எதுவுமே பண்ணல. அந்த டைம் எனக்கு நான் ஷூட்ஸும் வேறு எதுவும் பெருசாக வராதனால எனக்கு பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். என்னடா இது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அப்புறம் மூவி பஃபுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் வந்து நடத்துனாங்க. அந்த 3 minute ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு லாஸ்ட் இயர் மூவி பஃபில் வந்து அது ஒரு இது நடத்துனாங்க. அதில் வந்துட்டு கோயம்புத்தூரில் சீனியர் அண்ணா அவன் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாரும் அவங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க. போய் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் முடிச்சுட்டு ஒரு நைட்டு வந்துட்டு திருப்பி ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். வந்துட்டு மெசேஜ் பார்க்குறேன். எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஐ எம் வேதா ஃப்ரம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ, வி ஆர் டூயிங் வெப் சீரிஸ் இன் ஹாட்ஸ்டார் நேம்ட் ஆஃபீஸ் அப்படி இப்படின்னு ஒரு இது போட்டு யுவர் ப்ரொஃபைல் இஸ் சீம்ஸ் லுக் அது இதுன்னு நிறைய போட்டுருந்துச்சு. போட்டு லுக் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி லுக் டெஸ்ட் வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி அந்த டிப்ரெஷன்லாம் ஆஃப் ஆகி, ஓ பரவாயில்ல ஹாட்ஸ்டார்லேருந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்களா அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அப்படி வந்து அவங்க லுக் டெஸ்ட்டு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன இது பண்ணேன், அடுத்த நாள் வந்து ஊருக்கு வர்றது. நேட்டிவ் வந்து கோபிச்செட்டிப்பாளையம், என்னோட நேட்டிவ் கோபிச்செட்டிப்பாளையமா? ஆமாம். நம்புறேன்ப்பா, நான் சேலம் தான். அங்கே வந்துட்டு கோயம்புத்தூரில் ஷூட்டு அந்த மாதிரி போயிட்டு அப்பப்போ வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கே கோயம்புத்தூர் ஷூட்னா பாட்டி தாத்தா வீட்டில் ஸ்டே பண்ணிடுவேன். ஸோ அந்த அன்னைக்கு அடுத்த நாள் வந்துட்டு கிளம்பி ஊருக்கு வர வேண்டியது. இவங்க வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணதுக்கு வந்து ஐ வில் கால் யூ டுமாரோன்னு போட்டிருந்தாங்க நைட்டு. எனக்கு என்னென்னா நாளைக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, இன்னும் கால் பண்ணலேன்னு மார்னிங் எடுத்து ஃபோன் இது பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் திருப்பி பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது நிறுத்தி ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது கால் வந்திருக்கா நிறுத்தி ஃபோன் எடுத்து பார்த்து கால் வந்திருக்கான்னு பாட்டு. ஏன்னா நம்ம கால் வந்து ஏதாவது நம்மளுக்கு தெரியாமல் அதை அந்த கேரக்டருக்கு வேற யாருக்கா கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அப்படி இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு இதாகும். ஸோ அந்த ஒரு டிப்ரெஷன் ஃபேஸில் இருக்கும்போது வந்த ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபீஸ் தான். அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக அவங்க சொன்னதுலேருந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்களா, அதுலேருந்து 1 month கழிச்சு லுக் டெஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ் சீசன் 1 முடிச்சாச்சு. இப்போ சீசன் 2 அடுத்து. ஆக்சுவலாக வந்து இப்போது யூடியூப் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம். அதில் வந்து ப்ரெஷரோ எதுவும் இருக்காது, உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது தான். ஆனால் ஆஃபீஸுங்கிறது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அதில் இருக்கும்போது சில ப்ரெஷர்ஸ்லாம் ஹேண்டில் இருக்குல்ல. இப்போ யூடியூப்பில் இருக்க மாதிரி இருக்காதுல்ல? கரெக்டு தான். இப்போ எப்படின்னா யூடியூப்னா நம்மளுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு லிமிட், ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. இல்லை ஒரு 18+ அந்த இது எதுவுமே நம்ம யூடியூப் வந்து எது பண்ணாலும் ஒரு யாரும் வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இது ஹாட்ஸ்டார் அந்த ஒரு இது ஒரு எப்படி சொல்ல விஜய் டிவியோட இதில் வந்து இப்போது அடுத்து விஜய் டிவிலையும் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ் வந்து அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு ஸ்லாட்டில் வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கான என்னென்ன இதுவோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் நம்மளை இது பண்ண விடுவாங்க.
இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு மயிறு எடே போட மயிறு அந்த மாதிரிலாம் நம்ம அதுவே வந்து போட முடியாது. அந்த இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்புறம் எப்படி சொல்கிறது, வேறு ஏதாவது வல்கரா இல்லை வந்து இப்போது பாடி ஷேமிங் காமெடி அதெல்லாம் நம்ம யூடியூப்னா என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இங்கே ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த பாடி ஷேமிங் காமெடி வந்து இருக்காது. மேக்ஸிமம் ட்ரிம் பண்ணிடுவாங்க, அது வேணாமாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹாட் ஸ்டாரில் பண்ணும்போது அது ஒரு இதாக இருந்துச்சு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். யூடியூப்புங்கும் போது நம்ம இதெல்லாம் எதுவுமே இது பண்ண மாட்டோம். வந்த ஃப்ளோவில் வர்றது என்ன வேணாலும் பேசுவோம். அது ரொம்ப இதாக இருந்ததுன்னா மேபி வேண்டான்னு சொல்லி எடிட்டில் இது பண்ணுவாங்க. ஆனால் ஹாட் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது முன்னாடியே அந்த ஒரு இது இருக்கும். ஏன்னா அது குழந்தைங்க எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ டெலிவிஷனில் இது பண்ணும்போதும் அப்படி தான் ஃபேமிலியாக உட்காந்து இது பண்ணுவாங்கும் போது அது ஒரு இதாக இருந்துச்சு. பட் ஆனால் உங்களுக்கான இடம்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ யூடியூப்லேருந்து உங்களுக்கான இடம் வந்து ரொம்ப ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கும். சொல்கிற மாதிரி உங்கள் விருப்பம் தான் என்ன பண்ணலாம். ஆமாம். ஆனால் இது வந்து ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆஃபீஸில் க்ரியேட் ஆகிருக்கும். அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? இந்த விளையாட்டுத்தனமாக இருக்கட்டும், இந்த குறும்பாக இருக்கட்டும். நான் எப்படின்னா எருமசாணியில் இருக்கும்போது அவங்க டீமில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று கலாச்சிட்டு ஷார்ட் போயிட்டுருக்கும், ஏதாவது சொல்லி இது சிரிச்சிட்டு இருப்பேன். அப்போ கெவின் அண்ணான்னு சொல்லிட்டு எருமசாணி டீமில் கெவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு அந்த தான் எப்போவுமே வந்துட்டு டே இப்படி இப்படி கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்து பழகடா, என்னடா இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கிற, சீரியஸாக இருக்கும் சீரியஸாக அந்த மாதிரி ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாரு எனக்கு. அப்போ வந்துட்டு என்னடா அவர் எப்போ பார்த்தாலும் சும்மா இது பண்ணிட்டே இருக்காரு, பூமர் மாதிரி நம்மளை அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு இருக்கும். பட் ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் பண்ண அட்வைஸ்லாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எப்படி இருக்கணும், நம்மளை எப்படி வச்சுக்கணும், செட்டுன்னு இருக்கும்போது இப்போ நம்ம ஷார்ட் இல்லாத போது நம்ம ஜாலியாக வெளியே பேசிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. ஓகே, ஷார்ட்டுன்னு இருக்கும்போது நம்ம எவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும், அந்த செட்டுக்குள்ளே ஷார்ட் போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் சொன்னது அப்போ நான் ஆஃபீஸில் அதை இது பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தேன், விளையாட்டுத்தனமாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேண்டாம் இப்படி இருந்தால் நம்மளை இங்கே யார்கிட்டே வாங்கி கட்டுவோம் வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படி நான் கொஞ்சம் என்னை மீட்டர் கம்மி பண்ணி ஒரு மாதிரி நான் நார்மலாக தான் இருப்பேன். ஷார்ட் போகும்போது நார்மலாக இருப்பேன். டேக்கெலாம் ஓகே ஆயிடுச்சு, அந்த பக்கம் போய் உட்காந்துட்டு இருந்தோம்னா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக பேசுறது எல்லாம் கலாச்சிட்டு அந்த மாதிரி அந்த ஒரு வைப்பில் இருப்போம். ஓகே, நீங்கள் ஒரு சின்ன ஆக்டராக தானே உள்ளே போனீங்க, ஒரு மீடியம் யூடியூப் ஆக்டராக தான் உள்ளே போனீங்க. அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய வளர்ந்தவங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப சின்ன அளவில் போகும்போது அதுக்கான தடங்கள் இல்லை ஒரு சின்ன ஆக்டர் மதிக்கிறத யாரும் மதிக்கவும் மாட்டாங்க பெருசாக, ரொம்ப இது பண்ணுறது நீ தான் ஒரு ஆக்டர் அப்படின்னு ட்ரீட் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் என்னென்ன நடந்ததாங்க? எனக்கு வந்துட்டு ஆஃபீஸில் அப்படி யாருமே என்ன இது பண்ணல, எல்லாருமே சீனியர் தான், படம் பண்ணியிருக்காங்க, சீரியல்ஸு வெப் சீரிஸ் ஹாட் ஸ்டாரில் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. நான் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஃப்ரெஷர். நானும் முத்தழகு முத்தழகு கேரக்டர், நானும் தமிழ்வாணி, நாங்கள் 2 பேர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷர் மாதிரி. அதாவது இதுக்கு டெலிவிஷனுக்கோ இல்லை ஓடிடிக்கோ ஒரு ஃப்ரெஷர் மாதிரி நாங்கள் 2 பேரும். மற்றவங்க எல்லாருமே எல்லாமே பண்ணியிருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு இதில் கூட எங்களை அப்படி ட்ரீட் பண்ணல. எப்படி சொல்கிறது, ஆஃபீஸில் நாங்கள் ஒரு கேரக்டர், நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தான், எல்லாருமே ஆர்டிஸ்ட், அவ்வளோதான். இப்போது இவன் வந்து சீனியர், இவன் இது இப்போ இவங்க சிவா அரவிந்த்னு சொல்லிட்டு மணி சார் கேரக்டர் பண்ணியிருப்பார், ஊர்கா மணி சார் கேரக்டர். அவர் வந்துட்டு நெல்சன் கூட அவர் எல்லாம் நிறைய இது படம் பண்ணியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பட் அவர் ஒரு நாள் கூட எங்களை அப்படி ட்ரீட் பண்ணதில்லை. ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக பேசுவோம், கலாச்சி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இப்படி பக்கத்தில் பயங்கர க்ளோஸாக உட்காந்து ஒரு வாரம் 10 நாளே எல்லாரும் வைப் செட் ஆகிட்டோம். எல்லோரும் ஃபுல்லாக அந்த ஒரு வைப்பில் இருந்தோம். ஸோ அந்த ஒரு சீனியர் ஜூனியருங்கிற இதே இருக்குது, எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தோம். ஸோ அந்த இது யாரும் பார்க்கல, புதுசாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்னை இது பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா ஜாலியாக வச்சுக்கிட்டாங்க. பட் ஆனால் ஒரு ஆக்டர்ஸுக்கு தெரியும் இந்த ஆக்டர் இப்படி பண்ணக்கூடாது. அங்கே இருக்க செட்டில் இருக்கிறவங்க இப்போ ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் இருக்கும், இவங்களாம் என்னப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்களே கூட்டு நடிக்க வைக்கிறீங்க ஒரு தாட் இன்றைக்காச்சும் வந்திருக்கும்ல. அப்படி யாருமே காமிச்சிக்கிட்டதே இல்லை. ஈவன் வந்து டேரக்டர் வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து ஷூட் போகும்போது எனக்கு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இவங்க எருமசாணியில் இருக்கும்போது கெவின் அண்ணா, இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு இப்போ ராம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, விஜய் அண்ணா, கெவின் அண்ணா, ராம் அண்ணா, அமர் அண்ணா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, டே செட்டிலாக பண்ணுறா, எங்கே வேணுமோ அங்கே எக்ஸாஜரேட் பண்ணு, மீட்ரு கம்மி பண்ணு அப்படின்னு அவங்க அடிக்கடி ஒரு அட்வைஸ் இருக்கும். வெப் சீரிஸ் போகிற கொஞ்சம் அங்கே வந்து இது பண்ணு, இப்போ இங்கே பண்ணுற மாதிரி கண்டென்ட் வீடியோலாம் பண்ணுற மாதிரி ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி இல்லை ரொம்ப அந்த பாடி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணாது, தேவையான இடத்துல பண்ணு, செட்டிலாக யூஸ் பண்ணு அப்படின்னு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஆஃபீஸ் அங்கே போகும்போது முதல் 2 நாள் அப்படி தான் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் இது பண்ணி பண்ணேன், கம்மி பண்ணி மீட்டர்லாம் கம்மி பண்ணேன். அப்போ வந்துட்டு அப்துல் சார் வந்துட்டு யூடியூப்லலாம் நல்லா தான்டா இது பண்ணுற, யூடியூப்பில் பார்த்து தான் உன்னை நான் இது பண்ணேன், உன்னை நான் ஃபிக்ஸ் பண்ணது அதில் பண்ணுறதை பார்த்தேன், அதில் நல்லா வைபாக ஜாலியாக தானே பண்ணுறேன், இந்த உன் கேரக்டர் வந்து நல்லா எவ்வளோ வேணாலும் ஜாலியாக பண்ணலாம், சரி இல்லை வெப் சீரிஸு அதனால் கொஞ்சம் மீட்ரு அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், அதை நான் சொல்லுவேன், அதுக்கு தானே நான் இருக்கேன், நீ என்ன இதில் வேணாலும் பண்ணு, இங்கே வேண்டான்னா நான் அதை வேண்டாண்டா கொஞ்சம் கம்மி பண்ணு நான் சொல்லுவேன், ஸோ ஜாலியாக பண்ணு, அந்த யூடியூப் இது ஆஃபீஸ் அந்த இதெல்லாம் இல்லை, எல்லாம் நீ பண்ணு, என்ன வேணுமோ பண்ணு, நான் இது பண்ணிக்கிறேன், லெவல் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாரு. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஒரு இது கொடுத்தாங்க, உனக்கு என்ன நீ ஃப்ரீயாக இருக்க ஃப்ரீடம் கொடுத்தாங்க, எப்படி வேணாலும்
அந்த ஒரு பண்ணிக்கோ அந்த இதில் மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஆமாம். சனி, அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது? ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட் இது பண்ணும்போது சனியை வந்து ஒரு விஜய் ஃபேனாக வச்சுருந்தாங்க. ஸ்கிரிப்டில் வந்துட்டு அப்படி இருந்துச்சு, இவன் வந்து விஜய் ஃபேன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நானும் லுக் டெஸ்ட் போகும்போது அப்படி விஜய் மாடுலேஷனில் சிலதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணி இது பண்ணேன். அப்புறம் ஓகே பண்ணி ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொன்னாங்க, இல்லைடா இது விஜய் ஃபேன் இல்லை, அது வேணான்னாங்க. ஸோ இது காமனாக நீ எல்லாருமே பிடிக்கும், சினிமா பிடிச்ச ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. ஸோ வழக்கமாக நம்ம கேரக்டரும் அப்படி தான். நான் வந்து காலேஜ் டேஸ்லலாம் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து மிமிக்ரி ஆங்கரிங் அந்த மாதிரி ஸ்டேஜில் பண்ணுவீங்களா? அது மிமிக்ரி மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்காக ஒரு மிமிக்ரி ப்ளீஸ். சொல்கிறேன். இது அந்த பண்ணிட்டு இருந்தது வந்து காலேஜ் டைமில் பண்ணிட்டு இருந்தது. சரி இதில் யூஸ் பண்ணிக்கலாம், இதான் சினிமா ஃபேனுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு கதையில். ஸோ அங்கங்கே வந்து நடுவில் ஒரு சீன் வரும்போது நான் இங்கே சார் இங்கே ரஜினி வாய்ஸ் இது பண்ணுறேன் அப்படின்னு இது பண்ணுவேன். அப்புறம் சார் வந்துட்டு இங்கே ஏதாவது வாய்ஸ் எடுப்பியாடா, ஏதாவது ட்ரை பண்ணுறா அப்படின்னாரு. அவர் ஒன்று கேட்பாரு, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணுவேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதாவது அது மிமிக்ரி மாதிரி இருக்காது, ஏன்னா காலேஜ் டேஸில் பண்ணிட்டு இருந்தது ஒரு 5 years 6 years முன்னாடி பண்ணிட்டு இருந்தது. அப்போல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிட்டு இருப்போம். அதை அப்படியே விட்டுட்டங்கனால வெப் சீரிஸில் சரி ட்ரை பண்ணுவோன்ட்டு அங்கங்கே அந்த மாதிரி போட்டேன். பட் அதுவும் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மிமிக்ரி வந்துட்டு இங்கே அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். சினிமா ஃபேனுன்னு சொன்னதுனால வேணுங்கிற இடத்துல ஒரு இடத்துல ரஜினி வாய்ஸில் திடீர்னு கண்ணா வணக்கம் பாரி சார் இங்கே வந்து பாருங்க, நெப்ஸ் என்ன பண்ணுறாருன்னு பாருங்க, அந்த மாதிரி சும்மா ஒரு வேணுங்கிற இடத்துல ரஜினி வாய்ஸு, ஒரு விஜய் சேதுபதி வாய்ஸு, விஜய் வாய்ஸு, அவங்களோட வாய்ஸ்லாம் எங்கெங்கே வந்து மேட்ச் ஆகுமோ. இப்போ ஒரு கொஞ்சம் மாசான சீனு, கொஞ்சம் ஏதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டான சீனாக ரஜினி வாய்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். விஜய் சேதுபதி வாய்ஸ்னால் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சட்டிலாக போகும்போது என்ன குமுதா எப்படி இருக்கு குமுதா, நல்லா இருக்கிறியா, நல்லா ஷோ நல்லா பண்ணுறீங்க, 2 பேரும் நல்லா கேமராமேன் சூப்பராக பண்ணுறாரு, நீங்களும் நல்லா பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துல அவங்க வாய்ஸை வந்து இது பண்ணி யூஸ் பண்ணேன். அது நல்லா இருந்துச்சு. அந்த பான் டேலண்டா எனக்கு இப்போதைக்கு வந்து காமெடியான கேரக்டர்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், ஜாலியாக. இப்போ நம்ம பார்க்குறாங்களா சனின்னு சொல்லி சனின்னு அந்த ஒரு வெளியே போனால் அந்த ஒரு நம்ம கேரக்டர் சொல்லி கேட்குறாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த சனிங்கிற ஒரு கேரக்டர் மேலே. ஸோ ஹியூமர் பண்ணால் தான் வந்து ஈஸியாக வந்து, ஏன்னா சிரிக்க வைக்கிறது தான் கஷ்டம் ஆடியன்ஸை. எல்லாருமே சொல்லியிருக்காங்க, பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஹியூமர் பண்ணுறது கஷ்டம். ஸோ எனக்கு எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, பசங்ககிட்ட ஜாலியாக பேசுகிறதுலேருந்து அந்த மாதிரி நம்ம கேங்காக இருக்கும்போது ஒரு கலாச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு அந்த ஃபன் ஜோனில் வச்சுக்கிறது, அது நான் ரொம்ப வருஷமாக ஸ்கூல் டைம்லேருந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அது எனக்கு ஈஸியாக இருக்குது, ஸ்க்ரீனில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வருது, அந்த கவுண்டர்ஸ் ஆகட்டும் டக்குன்னு அந்த இது இருக்கிறனால இப்போதைக்கு அந்த ஹியூமர் ஃபன் காமெடி மட்டும் அந்த ஜோன்லேயே போவோம், என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது. பட் எல்லா கேரக்டர்ஸும் பண்ணணும்னு ஆசை, வெர்சடைலாக. திடீர்னு ஒரு வில்லன் நெகட்டிவாக ரொம்ப தெறிக்க ஒரு வில்லனாக பண்ணணும்னு ஆசை. அது ஃபேஸ் அப்படியே இருக்கு. அது இவர் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் சொல்லியிருக்காரு, ஆஃபீஸோட சினிமாட்டோகிராஃபர், டே அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்களா பழைய ஃபோட்டோ, செமையாக இருந்துச்சுடா, என்னடா இது அப்படி இருக்குடா, அந்த ஐஸ் அந்த ஒரு இது பவர் அப்படியே அந்த முறைச்சிட்டு ஒரு லுக் விட்டுருந்த பாடுறா, அந்த இது வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சுடா, எனக்கு உன்னை வில்லனாக வச்சு ஒன்று நான் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா அப்படின்னு. எங்களுக்காக ஒரு முறைச்சி அது டக்குன்னு அந்த ஒரு இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்கிறேன், எங்களுக்காக நீங்கள் வந்து பண்ணி கேட்பீங்க. ஓகே ரெடியா? எக்ஸ்பிரஷன் வந்து சொல்லுவேன்னா சரி சொல்லி வந்து நடிச்சு காமிங்க. உங்களோட வந்து மல்டி டேலண்ட் நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே. காதலா அடுத்து சொல்லுங்க, எவ்வளோ நேரம் ரொமான்டிக்காக ஒரு லுக்கு, அது 2 ஒன்று தான். காதல் ரொமான்டிக் வேற ஏதாவது. சரி ஓகே. காமமா ஒரு லுக்கு. காமமா சரி, அதுவும் ஒரு ஆக்டிங் தான் கொடுப்போம். கோவமா? அடுத்து எரிச்சலா? சூப்பர். அடுத்து எனக்கு மறந்து போதும். ஓகே, மல்டி டேலண்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து திடீர்னு ஒரு வில்லன் ரோல் வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து நடிக்கிறதுக்கான எல்லா தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. இல்லை அது எப்படி சொல்கிறது, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு ஆக்டராக இருக்கிறவன் வந்து எல்லா இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஒரு இது இருக்குது. அது கேரக்டர்ஸை பொறுத்து வர நம்மளுக்கு எப்படி வருதோ அதை, ஏன்னா ட்ரை பண்ணுறது இந்த இதில் ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து காமெடிங்கிறது தான் கொஞ்சம் இப்போதைக்கு அது ஈஸியாக வருது. ரொம்ப மெனக்கெட்டு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு இல்லை. போய் நின்னா ஸ்பாட்டில் கேமரா ஆன் பண்ணா டே பேசுகிறா, இதாண்டா சீன் இது அப்படின்னாங்கன்னா ஏதோ ஒன்று போட்டு கவுண்டர் போட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். சரி ப்ரோ, ஓகே. சின்ன தெரியலேருந்து ஒரு சின்ன பையனாக இருந்து நிறைய சின்ன பையன் தான் ப்ரோ, இப்பயும் சின்ன பையன் தான். ஓகே, இதெல்லாம் சொன்னால் வயசாயிருச்சுன்னு நினச்சிக்க போகிறாங்க ப்ரோ. அப்படின்னு இல்லை, ஒரு
சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு போயிருக்கீங்க, இன்னும் நிறைய இடத்துக்கு போங்க, கண்டிப்பாக இன்னும் பெரிய பெரிய ஆளாவாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து திருப்பி இன்டர்வியூ கொடுங்க. ஐயோ இப்படியெல்லாம் சொல்லாதீங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ. சொல்லுவேன், ஒரு ஸ்டார் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம். ஸ்டார் இப்போ ஆல்ரெடி ஸ்டார் தானே நீங்கள். ப்ரோ இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ தான் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்க படி. இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குது, பழனி படிக்கிட்ட மாதிரி இன்னும் ஏகப்பட்ட படிகள் இருக்குது. ஸோ அப்படியே மேலே மேலே போகணும். ஓகே, நன்றி. தேங்க்யூ ப்ரோ.